ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் ஒரு பிரியாணி பிரியராக இருந்தால் சில சமயம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்ட்டு சில பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் மெனு தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறது குஸ்கா. இந்த குஸ்காவில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிளோ இந்த மீட்டோ எதுவுமே இருக்காது. பட் ஒரு பிளெயின் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ளேவர், அதே மாதிரி டேஸ்ட்டு, அதே மாதிரி ஒரு பஞ்சியான ஒரு அருமையான ஒரு டிஷ் தான் அது. வாங்க சிம்பிளாக குயிக்காக ஒரு குஸ்கா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இந்த குஸ்கால ஒரு பியூட்டி அப்படின்னா வெஜிடபிள் கட்டிங்கோ இல்லை ஒரு மீட் கட்டிங்கோ அந்த ப்ரிப்பரேஷன் எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக நம்ம இருக்கிறத வச்சு கிச்சனில் வச்சு பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாசுமதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் நீங்கள் தண்ணியில் சோக் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஈஸியாக ரெடி ஆயிரும். அது ஊறிட்டு இருக்கிறப்பவே நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்வே குக்கிங் போயிடலாம். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் உடையாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் ஊறுறப்போ. அதில் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஊறணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்குது. 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த குஸ்காவுக்கு வந்து பண்ணுறதுக்கு எப்படியுமே நல்ல ஒரு மூடி போட்ட ஒரு டிஷ் எடுத்துக்கங்க. அந்த மூடி போடுறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் அந்த தம் போடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். குக்கரில் கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் அதுலேயே நான் சேர்த்துக்கிறேன், நல்ல ஒரு வாசனைக்காக. இதில் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஹோல் கரம் மசாலா, பிரியாணி இலை, அதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 பட்டை, ஒரு 3-4 கிராம்பு, ஒரு 3லேருந்து 4 ஏலக்காயை கிள்ளி போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி குஸ்கா அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. இந்த வெங்காயம் வதக்கிறது நல்லா வதக்கிடணும். ஓரளவு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணும். ஏன்னா அந்த ஃப்ளேவர் அந்த பிரியாணி இல்லை குஸ்காவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சீக்கிரம் தண்ணி விட்டு வெங்காயம் சீக்கிரம் ரெடி ஆயிரும். வெங்காயம் வதங்கி ஒரு அருமையான ஃப்ளேவர். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஸோ அந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டு அந்த பச்சை வாசம், அந்த ரா ஃப்ளேவர் போனோடனே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் பொடியாக, அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தக்காளி நல்லா வதங்கி வரப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஒரு 3 பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு 3/4 ஸ்பூன் காரப்பொடி, லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புதினா வந்து நல்லா வெட்டி வச்சுருக்கோம் பொடியாக, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு கை அளவுக்கு பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். அந்த புதினா போட்டால் தான் அந்த குஸ்கா இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் நல்லா அடித்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் ஒரு 1/4 மூடி, இதுலேருந்து ஒரு 1/2 மூடி புழிஞ்சு விட்டுக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் அழகாக செப்பரேட் ஆகி இந்த மசாலா பேஸ் வந்து கரெக்டாக அருமையாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி போட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கலாம். நம்ம 2 கப் அரிசி எடுத்துருக்கோம். லைட்டாக அரிசி போட்டு ஜென்டிலாக ஒரு வாட்டி பரட்டி விட்டுக்குங்க. ஸோ நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 1.5லேருந்து ஒரு 2 பங்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வந்தோடனே தம் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த அரிசி அந்த தண்ணி அதே அளவு ஒரே அளவு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து தம் போடுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுப்பு நல்லா சிம்மர் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு டீஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு வாசனைக்கு. இப்போ அடுப்பு வந்து நல்ல சிம்மரில் மினிமம் வச்சுட்டு ஃப்ளேமில் ஒரு மூடியை போட்டு ஜஸ்ட் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் நம்ம இந்த தம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை எடுத்து பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வச்சப்போ வந்து அந்த தண்ணி அரிசி ஒரே மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அந்த மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா இருந்த கொஞ்சம் தண்ணியும் அது அந்த அரிசி உறிஞ்சி அருமையான ஒரு குஸ்கா பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா அந்த அரிசி வந்து நீர் மேலே அப்படியே நீளமாக நிற்கணும். அது அந்த பர்டிகுலர் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இதில் இப்போ என்னென்னா முக்கியமாக இதை இப்படி உடச்சி விடுறது அப்படின்னு ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நெய் மேலே சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக பொடியை வெட்டி வச்சுருக்கிற புதினா இலை. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
லைட்டாக ஓரத்துலேருந்து உடையாமல், அரிசி உடையாமல் அழகாக அப்படி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இது நம்ம சர்வ் பண்ணுற டைமில் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இந்த மாய்ஸ்டர்லாம் அழகாக உறிஞ்சி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி தனித்தனியாக நிற்கிது இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி உதிரியாக பியூட்டிஃபுல்லாக அந்த மாதிரி வந்திருக்கு. கலர், அந்த ஒரு ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எப்பொழுதுமே இந்த குஸ்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தண்ணி ரேஷியோ, அதே மாதிரி எந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணணும், அதே மாதிரி எந்த அளவுக்கு குக் பண்ணணும், அந்த ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு அந்த மசாலாவை குக் பண்ணணும். அதே மாதிரி அந்த தயிர் சேர்த்தப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி அந்த ஆயில் அழகாக செப்பரேட் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த வெங்காயம் வதக்கிறது வந்து நல்ல ஒரு செமி ப்ரௌன் அந்த அளவுக்கு வரும். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதோட வாசனை இந்த குஸ்காவுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பர்ஃபெக்டான குஸ்கா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஒரு எஃபர்ட்டே இல்லாமல் ஈஸியாக ஒரு பிரியாணி மாதிரி ஒரு பிரியாணி பிரியர்களுக்கு கொடுக்குற ஒரு டிஷ் தான் அது. இதை சமைச்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிள் மெனுவும் அதில் ஒரு பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.